இன்பா 360 நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் ரீசெண்ட் டேட்டில், அதாவது 15th மே பார்த்தீங்கன்னா வந்துட்டு காசி விஸ்வநாதர், அதாவது உத்தரப்பிரதேஷ் வாரணாசி இருக்கிற காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அங்கே நடந்த சில விஷயங்கள், அங்கே நான் பார்த்த சில மிராக்கள், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஏன் அங்கே போனேன், நாம் ஏன் அங்கே போகணும், நாம் வந்து எதுக்கு பிறந்திருக்கோம், எதுக்கு இறக்கணும், ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு விடை என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நான் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் போனேன். இது எதுக்காக அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடியோவாக வந்துட்டு நாங்கள் ட்ராவல் பண்ண அந்த மூமெண்ட், தென் வந்துட்டு நாங்கள் இருந்த இடம், அப்புறம் ஃபர்ஸ்ட்டு போன அந்த மணிகர்ணிகா காட், செகண்ட் வந்துட்டு காசி விஸ்வநாதருடைய ஆலயம், ஹரிச்சந்திர மயனா காட், ஸோ கேதார் காட், இது மாதிரி நிறையா இருக்குது. காட் வந்து பார்த்தீங்கன்னா 84 காட் இருக்குது. காட் நான் படிக்கிறது 84 காட் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் போன சில விஷயங்களை வந்துட்டு உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணலாம் பேசுவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள. சென்னை பெரம்பூரில் வந்து ட்ராவல் பண்ணி உத்தரப்பிரதேஷ் மாநிலம் தீன் தயாள் உபாத்யாயா அப்படிங்கிற ஜங்ஷன் வரைக்கும் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு இறங்கினோன்னு வீடியோ ஷூட் பண்ணோம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock 5:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்போ சரி, ஏர்லி மார்னிங் ஆச்சு, பக்கத்தில் ஏதாவது டீ ஷாப் இருக்கலாம் போயிட்டு அப்படியே பார்த்துட்டே போனோம். அப்படியே போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப்பில் டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு 10 டீ பக்கம் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு பார்த்தா புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு. என்ன விஷயம்ட்டா, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கப் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண் குவளை மாதிரி சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதில் கொடுத்தாங்க. இந்த டீ வந்துட்டு வெறும் 10 ரூபா தான், நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலேயே சரி ஓகே, ஏர்லி மார்னிங் ஒரு செல்ஃபியை போடுவோம் அப்படின்ட்டு ஒரு 2-3 செல்ஃபி எடுத்தோம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் கேப் வந்துச்சு. கேப்பில் நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் தமிழ் மாதிரி தெரிஞ்சு, பட் எங்களுக்கு நாங்கள் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவர் வந்துட்டு இந்த சந்தையில் வித்த ஆடு போக தச்சு ஆட முடியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தார். எங்களுக்கு ஒன்றுமே புரியலை, எதுவும் பேசலை, ஓகே அப்படின்ட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா வெறியொன்று ஓட்டுற டிரைவர். எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி அந்த பாதுகாப்பாக போகலாம் அந்த மாதிரி போகலாம் கிடையாது. முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்தாங்க. நேராக ஆப்போசிட்லேயே இன்னொருத்தர் வராங்க. ஸோ அதை இது பண்ணாமல் நேராகவே போயிட்டு இருந்தார். எங்களுக்கு அப்படியே பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்ட போய்ட்டு லெஃப்ட் எடுத்து போயிட்டு இருந்தார். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு, பட் ஓகே சேஃபாக தான் கொண்டு போய் விட்டாங்க. கடைசி வரைக்கும் சேஃபாக போயிட்டோம். சார் போயிட்டு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாலம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த இடம் வந்து நல்லா அழகாக இருக்குது. ஸோ இந்த மிகப்பெரிய பாலம் இது எப்படின்னா கங்கை ஆறுக்கு நடுவில் வந்து அமைச்சிருக்கிற இந்த பாலம். இந்த பாலத்து மேலே போகும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 பக்கமும் அந்த வியூஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கங்கை நதியில் வந்துட்டு அந்த போட் போகிறது, மக்கள் வந்து வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு 2 பக்கமே. ஆனால் சின்ன சின்ன புள்ளியாக தெரிஞ்சு, ரொம்ப சின்ன இமேஜாக தெரிஞ்சு. ஸோ கரையோரத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை அந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. அந்த இடம் வந்துட்டு ஏர்லி மார்னிங் இந்த மூமெண்ட்டில் இருக்கிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ட்ராவலில் போயிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு விஷயம் நாங்கள் பார்த்தோம். என்ன அப்படின்ட்டா, இந்த கைகூப்பி வணங்கி வரவேற்கிற மாதிரி ஒரு இது பார்த்தோம். அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ போயிட்டுருக்கு. இந்த வீடியோலேயே உங்களுக்கு அது வரும், பாருங்கள். 2 பக்கமே லைட்டிங்கோட நல்லா இருந்துச்சு. அந்த புது மனிதர்கள், புது இடம், ஏர்லி மார்னிங், ஸோ அந்த மூமெண்ட் வந்துட்டு அனுபவிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கங்கை நதியில் அந்த கரை ஓரத்தில் வந்து கைகூப்பி வரவேற்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பு வச்சுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சிலைன்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. ப்ரௌன் கலரில் வந்துட்டு ரொம்ப உயரமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல மனிதர்கள் பார்க்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக தெரிஞ்சாங்க. இதுக்காக
இது பாருங்க, இந்த இடம் தான் அந்த இது. பனி லைட்டா பனிமூட்டமா லேசா இருந்துச்சு. இந்த இடமும் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. போகும்போதே நிறைய அந்த ஃபீல் வந்து உணர முடிஞ்சுச்சு. சைடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கட்டிடங்கள் மாதிரி, மன்னர் காலத்தில் கட்டியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டிடங்கள் மாதிரி நிறைய இருந்துச்சு. இயற்கையும் ரெண்டு பக்கம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். மரங்கள் வந்து ரெண்டு பக்கமே ரோட்டை ஒட்டியே நிறைய இருந்துச்சு. அது நல்லாவே இருந்துச்சு. ரோடும் அந்த எங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமா நல்லா ஒவ்வொரு ரோடையும் நம்ம நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா 100 ஃபீட் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி வந்துச்சு. அங்கே ஒரு சிங்கிள் ரோடே வந்து 100 ஃபீட் அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த நடுவில் இங்கெல்லாம் வந்து செடிகள்லாம் வச்சிருப்பாங்க. அங்க செடிகள் வச்சிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கொடிகள் மாதிரி வந்து நிறைய வச்சிருந்தாங்க. எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா கலர்லயுமே கொடி வச்சிருந்த மாதிரி ஒரு ஃபீல். ப்ளூ, ஆரஞ்சு, மஞ்சள், சிவப்பு இந்த மாதிரி நிறைய வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, பின்ன அதை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ இது ஒரு சின்ன இதில் போயிட்டு எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்கு, நம்ம ஊர்ல நகராட்சியில் கொடுக்குற குப்பை வண்டியோட தான் இருக்கும் மாதிரி பார்த்து போயிட்டு இருந்தோம். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணுற அந்த லொக்கேஷன் வந்து வந்தாச்சு. ஸோ வந்து எல்லாருமே இறங்கிட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட் வந்து அந்த நாங்கள் ஸ்டே பண்ணிருக்கிற இடம் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் மூமெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. இவங்க வந்துட்டு எங்க கூட வந்து சக பக்தர்கள். ஸோ காசி குடும்பம் இல்லையா, அந்த குடும்பத்துல இவங்க எல்லாருமே ஒரு சக பக்தர்கள். வீடியோ எடுத்துட்டு இருக்கோன்னு சொன்னோன்னே அண்ணா வந்துட்டு வீடியோக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வருவாரு. இதுதான் நாங்க தங்கியிருந்த லாட்ஜ். ஹோட்டல் சத்யா இன் அப்படிங்கிற லாட்ஜ். லாட்ஜ் இல்லை, அது ஹோட்டல் சத்யா இன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டலில் வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஸோ ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 106. உள்ளே போகும்போது அந்த செட்டப்லாம் நல்லாவே செஞ்சு வச்சுருந்தாங்க. அது ஒரு லைட் கலரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த இடத்துல பெருசாக ஒன்றும் ஸ்டே பண்ண போகிறதில்ல. பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ஒரு இடம் இல்லையா, அதுக்காக வந்துட்டு படப்படப்படன்னு, ஏன்னா அந்த எல்லாமே நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நம்ம இதாகலை. ஏன்னா உடனே எங்கள் ஸ்டே பண்ணிட்டு எல்லோரும் டக்குன்னு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங் டிஃபன் எடுக்க போயிருந்தோம். ஸோ டிஃபன் அடுத்த ஃப்ளோரில் 4th ஃப்ளோரில் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தண்ணியில் சாப்பிட்டு அடுத்து வந்துட்டு கோவிலுக்கு கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஆட்டோ இருக்குது. ஸோ இந்த ஆட்டோ தான் வந்து புக் பண்ணி போனோம். இந்த ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல காட்டியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ அந்த எங்கள் ட்ராவலுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஆட்டோ, அந்த ஆட்டோ தான். அந்த ஆட்டோவில் தான் போயிட்டு இருந்தோம். பட் ஆட்டோ வந்துட்டு இது வந்து பேட்ரி வண்டிங் தான். ஸோ பேட்ரி வண்டி. இந்த ஆட்டோ தான் அங்கே வந்துட்டு எல்லாரும் வச்சிருக்கிறது. இந்த வெஹிக்கிள் தான் அங்கே எல்லாரும் வச்சிருக்கிறது. ஸோ இது நம்ம இருக்கிற ஆட்டோவில் 2 பேர் போகலாம் இல்லையா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோவில் இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர், டிரைவர் சீட்டில் 2 பேர், மொத்தம் 6 பேர் போகிறாங்க ட்ராவல் பண்ணுறது இந்த ஆட்டோவில். ஸோ நாங்கள் ஈவினிங் மார்னிங் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருந்துச்சு. ஏன்னா அதிகாலையில் நிறைய வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, கோவிலுக்கு போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதனால வந்துட்டு அந்த ரோடு ஃபுல்லாகவே பிளாக்காக டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் டிராஃபிக் கடந்து நாங்கள் போயிட்டே இருந்தோம். இந்த டிராஃபிக்கான இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஆட்டோலாம் ரொம்ப கிட்ட நிப்பாட்டிருக்காங்க. நம்ம ஊரில் கொஞ்சமாவது கேப் இருக்கும். பட் அவங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. ஆட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப, நீங்கள் மைல்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கிட்ட நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஒரு 1 இன்ச்சு கேப்பு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும்.
இங்கெல்லாம் லேசா பட்டுட்டாலே பயங்கரமா திட்டுவாங்க. பட் அங்க அப்படி கிடையாது. அது மாதிரி ரொம்ப கிட்ட கிட்ட நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பக்கத்தாட்டாவுக்கும் இதுக்கும் பக்கமா இருக்கும். ரொம்ப ஒட்டியும் படிச்சிருப்பாங்க. அருமையாக செய்கிறாங்க. சைடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகள் போட்டிருந்தாங்க. சைடில் வந்து அதிகமாக அந்த பூக்கடை, பான் பிராக்கு, டீ, நிறைய ஸ்வீட்ஸ் அங்கே வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க. ஸ்வீட் கடை அது பார்த்துட்டு போனோம். ஸோ நாங்கள் போயிட்டு ஒரு வழியாக வந்துட்டு கோவில் பக்கத்தில் நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ என்ன கோவில் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னோம்னா, கால பைரவர், காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய கடவுள் கால பைரவர் கோவில் போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கு அந்த வீடியோ ஷூட் பண்ணோம். கூட வந்த சக பக்தர்கள், இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ். காலபைரவர் கோயில் போயிட்டுருக்கோம். நல்லபடியாக போயிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம காசி விஸ்வநாதரை போய் பார்க்கணும். காசி விஸ்வநாதர் டெம்பிளுக்கு வர்றப்போ நம்முடைய சென்னை நண்பர் இவரும் கூட சேர்ந்து வந்திருக்காரு. ஸோ இங்கே எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் இப்போ கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் போயிட்டுருக்கிறது கால பைரவர், அதாவது காலத்தை வந்து ஒவ்வொருத்தருக்கு நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள். ஸோ அவரை தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறுபடியும். கோவிலுக்கு கொஞ்சம் தூரம் வந்து நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து கோவில் கிட்ட பக்கத்தில் வந்துட்டோம். கோவிலுக்கு வந்துட்டு காலையிலே நம்ம ஊரில் மட்டும் அதிகப்படியான கும்பல் வந்தாங்க. பூஜைக்கு தேவையான சில ஜாமான்கள் வாங்கிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கோவில் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். ஸோ முன்னாடி வந்துட்டு க்ரீன் கலர் ஷர்ட் போயிட்டுருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் சிவானா, எங்களோட கைடன்ஸ். ஸோ கோவில் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ரொம்ப குறுகலான சந்து தான் இருக்குது. நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் பஜார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். பட்டு அங்கே வந்து அப்படி இல்லை, ரொம்ப குறுகலாக தான் இருந்துச்சு. சந்துக்குள்ளே போயிட்டு அப்புறம் ரோடு ஜாயின் பண்ணி போயிட்டு இருந்தோம். அந்த கோவிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமரா அலோட் கிடையாது. அந்த கேமரா வச்சுட்டு போயிட்டோம். அந்த கோவிலில் வந்துட்டு வழிபாடுகள் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு மறுபடியும் இந்த ஷூட் எடுத்திருக்கோம். உழைப்பாளிகள் அதிகம் சொல்கிறாங்க இல்லையா, அது பார்த்தோம்னா இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். நம்ம ஆளுகளும் உழைக்கிறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா வெறிகுண்டு வேலை செய்யணும்னா அவங்க தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கொடிகள் அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் நான் பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் பில்டிங்ஸு வந்து அதிகமாக இருக்குது. நம்ம ஊரில் மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு மல்டி கலர் கொடுத்தெல்லாம் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அந்த வழிபாட்டு இடங்களை சார்ந்து அந்த கலர் இது பண்ணுவாங்க போல இருக்கு. ஸ்வீட் கடை வந்துட்டு அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பால் உற்பத்தி அதிகம், ஸ்வீட் கடை அதிகமாக இருக்குது. ஆனால் பால் உற்பத்தி அதிகம். பட் வந்துட்டு ஒரு மாடு கூட நம்ம பார்க்க முடியாது. ஆனால் எல்லா மாடுகளையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தி பால் உற்பத்தி அதிகத்தை வந்துட்டு அவங்க நிறைய ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிக்ஷா வண்டி அங்கே அதிகம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட் ரிக்ஷா தான் அதிகம். அதாவது லோடு வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு, சின்ன சின்ன லோடு எடுத்துக்கிறதுக்காக. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சருக்காக ரிக்ஷா வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு வந்துட்டு நடந்து தான் போக முடியும். நடந்து போயிட்டு இருக்கும்போதே பிற உயிர்களையும் மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரியவர் தண்ணி அடித்து குடிக்க வச்சுட்டு இருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்கே வந்து இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா வழிபாடுகள் அதிகமாக இருக்கிற இடத்துல பிற உயிருடைய அந்த மதிப்பு வந்து கண்டிப்பாக தெரியணும். தெரிஞ்சாதான். ஆல்மோஸ்ட் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப சின்ன சந்து தான், நடந்து போகிறது. அதுலேயும் டூ வீலர்லாம் பயங்கரமாக வரும். ஸோ இதுதான் கோவிலுடைய வெளிப்புறம். அந்த பெரிய காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த காம்பவுண்டுக்கு உள்ளதான் வந்துட்டு கோவில். இது இந்த
கோணையத்தை கமுத்தி வச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு பழைய கால அரசர்கள் காலத்திலேயே கட்டியிருக்காங்க. இந்த கோவில் வந்துட்டு வழிபாட்டுல இருக்கு. அந்த கோவிலை ஒட்டி தான் நடந்து போகணும். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பக்கம் என்ட்ரன்ஸ், அதாவது விஸ்வநாதர் ஆலயத்துக்கு இது ஒரு என்ட்ரன்ஸ். அந்த பக்கம் அந்த பெரிய காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளதான் நம்ம போகணும். ஸோ இந்த காம்பவுண்ட் ஒட்டி சைடில் நடந்து போயிட்டே இருப்போம் நாங்கள். எந்த இடத்துக்கு போறோம்னா கங்கை நதியை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு கங்கை நதி பக்கத்துல வந்தாச்சு. இந்த இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா காட். மணிகர்ணிகா அப்படின்னா காதணி, காதுல அணிகின்ற அணிகலன். காட்னா படித்துறை. ஸோ இந்த இடத்துக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, பார்வதி தேவி குளிச்சுட்டு இருக்கிறப்போ வந்துட்டு தன்னுடைய காதணி, அதாவது காதில் இருந்த தோடு வந்து தொலைஞ்சு போச்சு. ஸோ அதை தேடும் விதத்துல சிவபெருமான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குளம் வெட்டி அதை இது பண்ணியிருக்காங்க, தேடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த இடத்துக்கு ஒரு பாயிண்ட் வேணும் அப்படின்னால இந்த இடத்தோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா காட் அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த மணிகர்ணிகா காட்டுடைய இடம். இது அந்த படித்துறை, அந்த படித்துறை, அந்த காடுன்னு சொன்ன இல்லையா படித்துறை. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள போட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த போட்ல வந்துட்டு பிணங்களும் எடுத்துட்டு வருவாங்க. பிணங்களை எரிக்கிறதுக்கான விறகுகளும் அந்த போட்ல வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பார்த்துப்பீங்க, விறகு வந்திருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிணங்களை எரிக்கிறதுக்கான இடம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நிறைய பிணங்களை எரிச்சுட்டே இருப்பாங்க நேரத்தில். ஸோ மணிகர்ணிகா காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிணங்களை எரிச்சுட்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம வந்துட்டு பல இடங்கள்ல வாழ்ந்து பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் இந்த இடத்துல எல்லாரும் ஒரே தான் அப்படிங்கிற உணர்த்துற விதத்துல இந்த இடம் இருக்கும். எவ்வளவு பெருசா வாழ்ந்தாலும் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையாலுமே இந்த இடம் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து புரிய வச்சிருக்கும். இப்போ ஒரு உடல் கொண்டு போறாங்க இல்லைங்களா, அந்த உடல் எங்க இருந்து எடுத்து போறோம்னா இந்த உடலை வந்துட்டு கங்கை நதியில நனைச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்து மேல ஒரு 10 நிமிஷம் வைப்பாங்க. அந்த நனைச்ச ஈரம் போறதுக்காக வந்துட்டு இந்த உடலை வந்து வைப்பாங்க. எப்பவுமே அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ இந்த விறகு தான் நம்ம அதில் சொல்லியிருந்தேன், போட்ல வந்துட்டு உடல்களை எரிக்கிறதுக்காக விறகு கொண்டு வருவாங்க, மரங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்கும். அதாவது உடல்களை வந்துட்டு நினைச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து எரிப்பாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிற இது எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. ஏன்னா இந்த வாரணாசியில மட்டும் பூமத்திய ரேகை வந்துட்டு விழறதுனால அந்த இடத்துல வந்துட்டு எப்பவுமே பாசிட்டிவ் வைப் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த உடல் வந்து நினைச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து அந்த படித்துறையில வச்சிருக்காங்க, அந்த நீரெல்லாம் வடிஞ்சு போறதுக்காக வச்சிருக்காங்க. அதை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மணிகர்ணிகா காட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 பிணங்கள் பக்கமா இருக்கிறதா சொல்றாங்க. இங்க கழுத்துல துண்டு போட்டிருக்காங்க இல்லையா, நிறைய பேர் துண்டு போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டியான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிணம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பெண்ணுடைய பிணம். ஒரு அம்மா, அது வயசானவங்க வந்துட்டு இறந்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முகம் வந்து மலர்ந்திருக்க மாதிரியே இருக்கும்.
இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு ஒரு உடல் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த உடலை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எங்களை கைட் பண்ண சிவா சார் வந்துட்டு இந்த இந்த இடத்துடைய சில விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லியிருப்பாரு. என்னன்ட்டா எவ்வளவு பெரிய குடிசைனா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டா எல்லாமே ஒண்ணுதான். இந்த இடத்துல மட்டும்தான் இந்த இடத்துல வந்து எரிக்கும் போது நேரடியா வந்துட்டு சொர்க்கலோகம் சொர்க்கவாசல் போறதுக்கான இடம் இது மட்டும்தான் அப்படி சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. ஸோ அதை நம்மளுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த டைம்ல பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்துட்டு இறந்தா எரிக்கிறதுக்காக 22 லட்சம் பேர் வந்துட்டு புக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கன்னு சொல்றாங்க. இப்போ எரிஞ்சிட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து எரிஞ்சிருப்பாங்க. ரொம்ப குண்டா இருக்கிற ஒரு பர்சன். ஸோ காலெல்லாம் தெரியும். கால் கை அந்த உடல் தெரியும். ஸோ எவ்வளவு கோடி கோடியா கொண்டு போனாலும் எல்லாரும் ஒரு கட்டத்துல இறக்கும்போது எல்லாமே பிணங்கள் தாங்க. மரணத்துக்கும் பிறப்புக்கும் இடையில வந்துட்டு நீங்க என்ன நல்ல விஷயங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுடைய ஆத்மா எடுத்துக்கிட்டு போக முடியும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. தயவுசெய்து யாரா இருந்தாலும் சரி, பணம் காசு எல்லாமே இடையில இருக்கிற இந்த வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரு மாயை தான், வேற எந்த இதுவும் கிடையாது. எல்லா உயிர்களையும் மதிங்க, எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துங்க. இறந்துட்டா எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற விஷயங்களையும் வந்துட்டு சிவானா வந்துட்டு ரொம்ப அழகா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இன்னொரு மிராக்கல் என்னன்னா, இந்த இடத்துல நான் வந்துட்டு வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கிறப்போ அவ்வளவு நாள் வந்துட்டு நான் என்னோட மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்ட்ரக் ஆனது கிடையாது. எக்ஸ்பென்சிவ் தான். பட் வந்துட்டு இந்த இடத்துல வீடியோ ஷூட் பண்ணும்போது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுச்சு. வீடியோ ஸ்டக் ஆயிட்டு ஷூட்டே எடுக்க முடியல. அது என்ன ரீசன், என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸ்டக் ஆயிட்டு போயிட்டு இருக்கும். நான் மறுபடியும் கட் பண்ணி எடுத்துட்டு இருப்பேன். சின்ன பிட்டா எடுத்துட்டு இருப்பேன். பட் அப்பையும் அந்த வீடியோஸ் வந்து என்னால ஃபுல்லா எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கிற மாதிரி வந்து ஷூட் பண்ண முடியல. அது எதனால அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த இடத்துல கட்டாய வரும். பட் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்துட்டு சரி பண்ணி மறுபடியும் உங்களுக்கு ஷூட் எடுத்திருப்பேன். இப்ப இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்படியும் ஒரு 10-12 அது மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ எரிஞ்சு அந்த இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணாம இருக்கும். அதாவது அந்த கரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அது ஆறாம இருக்கும். அதனால வந்துட்டு அந்த இது யூஸ் பண்ண மாட்டாங்க. எது வந்துட்டு ரொம்ப முன்னாடியே இருந்துச்சோ அந்த இடத்துல வந்துட்டு அடுத்த பிணங்களை வந்து எரிக்கிறதுக்காக தயார் செய்வாங்க. இந்த துண்டு போட்டிருக்கிறவங்க எல்லாமே வந்து வெட்டியான்கள். இந்த இடத்துல வெட்டியான்கள் இருக்குன்னா அந்த பிணங்களை எரிக்கக்கூடியவங்க, பிணங்களை வந்து பாதுகாப்பான முறையில் எரிச்சு செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி கங்கை நதியில வந்துட்டு அந்த உடலை வந்து நினைச்சு கொண்டு வந்ததுக்கப்புறம் சில சடங்குகளை இவங்க செஞ்சு முடிப்பாங்க. இந்த தராசு எதுக்காக அப்படின்ட்டா அந்த எரிக்கிற விறகை வந்துட்டு பாத்தீங்கன்னா எடை போட்டு தான் பண்றாங்க. ஸோ எவ்வளவு எடை அப்படின்ட்டா 120 கிலோ பக்கம் இந்த எடை போட்டு தான். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்நாள் 120 வருஷம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த விறகு எரிக்கக்கூடிய விறகுகளை வந்துட்டு எடை போட்டு தான் எரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. பாருங்க எவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஃபாலோ பண்ணி அதை கரெக்டா கடைபிடிச்சு கொண்டு வராங்க. நாம வந்துட்டு சில பேர் இன்னுமே நிறைய விஷயங்களை வந்து மறந்துடுறோம். நாகரீகம் அப்படிங்கிற பேர்ல நிறைய விஷயத்த மறந்துடுறோம், ஃபாலோ பண்றது இல்லை. ஃபாலோ பண்ணாததவே ஒரு கெத்து, இது வந்து டீசன்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அந்த பக்கம் இருந்து மணிக்கர்ணிகை காட்டுல இந்த சைட்ல வந்துட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கனால இந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சரி இந்த பக்கம் வந்துட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பக்கமும் வந்துட்டு
பிணங்களை எரிச்சு ஆல்மோஸ்ட் முடிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ரைட் சைடில் இருந்தது தான் அந்த பிணம். அந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ எரிஞ்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்பி இது மாதிரி போட்டு அதுக்குள்ள எரிக்கிறாங்க, பாதுகாப்பாக எரிக்கிறாங்க. அந்த நீர் அந்த நினைச்சு கொண்டு வந்த அந்த உடல் வந்து நீர் இறங்குறதுக்காக அதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்திருந்தவங்க எல்லாமே ஷூட் எடுத்தோம். ஸோ அப்படி ஷூட் எடுத்துட்டு இருக்கிறப்ப தான் வீடியோ ஸ்டக் ஆச்சு. அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ அவங்க சம்பிரதாயத்துக்கு பயன்படுத்தின துணி எல்லாமே வந்து ஒரு ஓரமாக போட்டிருப்பாங்க. இன்னொரு உடல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சம்பிரதாய சடங்குகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஆணின் உடல், அதாவது வயதானவர் ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. நாங்கள் மணிக்கர்ணிகா காட் முடிச்சுட்டு மேலே வரும்போது அந்த இடத்துல இந்த ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா புராண காலத்திலேயே வந்துட்டு ஒரு தீ மூட்டி அந்த தீ இன்னமும் வந்து அணையாமல் எரிஞ்சிட்டு இருக்கிறதாகவும், அந்த தீயிலிருந்து தர்ப புல்லை பற்ற வச்சு பிணங்களை வந்து எரிக்கிறாங்க இல்லையா, அந்த முதல் தீயை மூட்டுறதுக்காக இதுல இருந்து எடுத்துட்டு போறதாகவும் சொல்றாங்க. அந்த இடத்த நாங்களும் போய் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல கேமரா அலோடு இல்லை, அதனால வந்துட்டு அந்த ஷூட் எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்துட்டு அந்த இதை எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டோம். அதாவது மணிக்கர்ணிகா காட் தாண்டி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு முன்னாடி இந்த படித்துறை இருக்கு. ஸோ இந்த படித்துறைக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய செட்டு போட்டிருக்காங்க. அந்த கங்கை நதிக்கு ஒட்டியே போட்டிருக்காங்க. இது நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஷெட்டு தான். இந்த ஷெட்டு மேலே போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த நுழைவாயில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த நுழைவாயில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிற முதல் வழி, அதாவது ஃபர்ஸ்ட் கேட். இந்த இடத்துல வந்துட்டு மக்கள் ஓய்வு எடுக்கிறதுக்காக கங்கை நதியில் வந்துட்டு சில வழிபாடுகள் செஞ்சுட்டு வரவங்க ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த இடம் போட்டிருக்காங்க. அது ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேன் போட்டிருக்காங்க. நல்லாவே நல்ல காற்று நல்லாவே இருந்துச்சு அந்த இடத்துல. சரி, ஓகே. எங்க கூட சில பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கொஞ்சம் வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு அந்த இதில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். படிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அடிக்கு மேலே இருக்கும். ஒரு படியுடைய உயரம் ஒரு அடிக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு அந்த படி. நம்ம செட்டு போட்டுருக்காங்கல்ல, ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு நார்த் சைடு பார்த்து வீடியோ எடுத்தோம்னா அந்த அந்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. கங்கை நதி வந்து இது வந்துட்டு பக்கத்துல இன்னொரு காட், அதாவது காட் அப்படின்னா படித்துறை. இந்த படித்துறை வந்துட்டு அங்க 84 படித்துறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல நாம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில படித்துறை மட்டும் தான் நம்ம போயிருப்போம். ஏன்னா அந்த ஒரு சில படித்துறை மட்டும் தான் போக வேண்டிய ஒரு இதுல இருந்துச்சு, அதனால போயிருக்கோம். ஸோ இந்த 84 காட்க்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கங்கை நதி ஆஹ் அதாவது சிவனுடைய அந்த சிவபெருமான் தலையில் இருக்கக்கூடிய அந்த கங்கை நதி பிறை நிலா வடிவம் போல இருக்கு இல்லைங்களா, ஸோ அது மாதிரி தான் இந்த இடத்துல வந்துட்டு அந்த கங்கை நதி அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பாலம் வந்து இல்லைங்களா, நம்ம டிராவல் பண்ணி வந்து ஒரு பாலம் வந்து காட்டணும் இல்லையா, ஸோ அந்த பாலத்துல இருந்துட்டு இன்னொரு பாலம் அதே மாதிரி இருக்கும். அந்த பாலம் வரைக்குமே அந்த பிறை வடிவத்துல தான் இந்த இடத்துல வந்து கங்கை நதி அமைஞ்சிருக்கும். ஸோ கங்கை நதி ஒட்டி, அதாவது இறங்கி பக்கத்தில் வந்து ஸோ இந்த வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணியிருப்போம். ஸோ லைட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக போட்டிருந்தாங்க. இது மக்கள் வந்துட்டு வந்துட்டே இருக்காங்க, எங்கேருந்து தான் வராங்க அப்படின்னு தெரியல, பட் வந்துட்டு வந்துட்டே இருக்கு, நிறையா வந்துட்டு இருக்காங்க. உண்மையாலுமே வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு அவ்வளோ மக்கள் அலைமோத இடமா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே லைட்ஸு, வேற எதுவும் இல்லை. இந்த இடம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நிறைய போட்ஸ்ல தான் வந்துட்டு அந்த பக்கம் சில பரிகாரமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ கரைக்கு அந்த பக்கம் போயிட்டு பரிகாரம் செய்யணும் செய்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதிகமாக அங்கே வந்துட்டு போட்டு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இதாக பண்ணுறாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா கங்கை ஆரத்தி அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு
இந்த கங்கை நதியே வந்து கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு போட் வந்து நிரம்பி இருக்கும். ஸோ இந்த போட்டுல வந்துட்டு கங்கை நதியில இருந்து கங்கை ஆரத்திய பார்க்கறதுக்காக வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு போட்டுல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 200 பக்கம் சார்ஜ் பண்றாங்க அந்த ஒரு ஆரத்திய பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா மணிக்கர்ணிகா அட்டாக், அதை வந்து ஷூட் பண்ணியிருப்பான். இந்த படி வந்துட்டு ஒரு அடிக்கு மேல இருக்குங்களா, இந்த படி தான் அது. இது காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு கோவிலுக்கு உள்ள போறதுக்காக கேட் 1ல இருக்கிற இந்த படி, படித்துறைன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது இந்த உயரம் தான் வந்து ஒரு அடி சொல்லியிருக்கேன். ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். ஸோ இதுல நிறைய வந்துட்டு ஃபாரின்ஸும் வந்திருக்காங்க. நம்ம தமிழ் மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க. அது நான் அங்க பார்க்கும்போதே தெரிஞ்சு நிறைய வந்து தமிழ் மக்கள் பார்த்துருக்காங்க. தமிழ் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆரம்ப காலகட்டத்துல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இதுல இருந்திருக்கு. பட் வந்துட்டு இப்போ அது நாளடைவில் வந்துட்டு கம்மியா இருக்கு. என்ன அப்படின்னு தெரியல, என்ன காரணங்களும் தெரியல. பட் அங்க சிவபெருமான் தமிழ்ல வந்துட்டு அந்த கோவில்ல கல்வெட்டுக்களும் எழுத்துக்களும் வந்து நிறைய பொறிக்கப்பட்டிருக்கு. அதை நானே பார்த்திருக்கேன். இது வந்துட்டு நம்ம மணிக்கர்ணிகா காட்டுல இருந்துட்டு அங்க சில விஷயங்கள் பார்த்துட்டு முடிச்சுட்டு கூட வந்த சக பக்தர்களோட சேர்ந்து நாங்க அந்த ஒரு படித்துறையிலே நடந்து போயிட்டு இருக்கோம். அதிகமா வந்துட்டு அதே இடத்துலயே வந்து போட்டு செய்யறது, போட்டு சரி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நாங்க நடந்து போயிட்டு இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது நிறைய கைவிடப்பட்ட முதியவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்கள வந்துட்டு அந்த இடத்துல நிறையவே பார்த்துருக்கோம். நம்ம தமிழ் மக்களே வந்துட்டு அங்க ஒரு சில பேர் இருக்காங்க, அதை நாங்க பார்த்துருக்கோம். அவங்க கிட்ட பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில கசப்பான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்ன, அதாவது துணியிலேயே குடிசை மாதிரி போட்டு அகோரிகள் வந்து இருப்பாங்க. அதையும் நாங்க போறப்ப பார்த்துருக்கோம். இங்கே வந்துட்டு 84 கார்டு சொன்னேன் இல்லைங்களா, கார்டுனா படித்துறை. ஸோ அதில் வந்துட்டு ஒவ்வொரு இதாக போயிட்டு இருந்தோம். வந்து ஃபஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ராமகுமார்ஜி, இந்த மாதிரி நிறைய இது நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போதே பார்த்தோம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, போட் வந்து அங்கேயே செய்கிறாங்க, அவங்களே இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இது குளிக்கிறதுக்காக வந்துட்டு பாதுகாப்பாக வந்துட்டு கேன்களை வச்சு இது பண்ணி அதுக்குள்ளே குளிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கங்கை ஆரத்தி நடக்கக்கூடிய தஸ்வமேதா காட். இந்த இடம் கீழே அந்த வளைவா அந்த இது இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு கங்கை ஆரத்தி நடக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ மேலே அந்த கங்கை ஆரத்தி நடக்கக்கூடிய அந்த தஸ்வமேதா காட்டில் வந்து மேலே வரும் அப்படின்னோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. உடுப்பி ஹோட்டல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சின்ன வயசுல இருக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, இவர் பெரிய உடுப்பி ஹோட்டல்லாம் சாப்பிடுவாரு, இந்த வீட்ல எல்லாம் திங்க மாட்டாரு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உடுப்பி ஹோட்டல் வந்து அங்க பார்த்துருக்கோம். சிவனுடைய வழிபாடு வந்து அங்க மிகப்பெரிய ஒரு அளவுல இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கோவிலுக்கு போறோமா அப்படின்னா அதுவே வந்து கேள்விக்குறிதான்.